நம்ம இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பேச போகிறோன்னா கெரியர் அனாலிசிஸில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி பேச போகிறோம். டிஎன்இஏ. ஓகேவா? இப்போது எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் இன் தமிழ்நாடு, எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டில், அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகேவா? ஸோ என்னென்னா, இந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, அப்புறம் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, அண்ட் ஓன்டு பை ஆப்ரேட்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட். அப்புறம் வந்து காலேஜஸ் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ், ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் பட் தேர் இஸ் கவர்மெண்ட் ஃபைனான்ஷியல்ஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் அட்டானமஸ் காலேஜஸ், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, டைரக்ட்லி ரன் பை அண்ணா யூனிவர்சிட்டி. நிறைய கோர்சஸ் வந்து டைரக்டாக அண்ணா யூனிவர்சிட்டி ரன் பண்ணும். ஓகேவா? அப்புறம் வந்து எம்ஐடி, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜி. அப்புறம் வந்து அப்புறம் வந்து ஏசிடி, அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, செல்ஃப் ஃபைனான்ஷியல் ப்ரைவேட் இன்ஜினியரிங். அப்புறம் வந்து அதில் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி நாட் அண்டர் டிஎன்இஏ. ஓகே, இதெல்லாம் டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டியை அவங்க வந்து ஒரு சில நேரத்தில் ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்கும் அங்கே. அது மார்க்ஸ் கட் ஆஃப் அதெல்லாம் கூட பார்த்து அவங்க ஓன் எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போது இந்த காலேஜஸ் எல்லாம் எப்படி, எந்த மாதிரியெல்லாம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து லோ டியூஷன் ஃபீஸ் இருக்கும், ஹை குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, சிஇஜி, அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி. ஓகேவா? அதே அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி. ஓகே, அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, பட் தே ரிசீவ் கவர்மெண்ட் ஃபைனான்ஷியல் எய்ட். ஸோ ஃபீஸ் ஆர் சப்சைஸ்டு. அட்மிஷன் வந்து பார்ஷியல் வந்து டிஎன்இஏனால் தமிழ்நாடுனால முடியும். அந்த பார்ஷியலி மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட இருக்குது. அப்புறம் இது எக்ஸாம்பிள் என்ன, பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஓகேவா? அட்டானமஸ் காலேஜ், இந்த சிலபஸ் இதெல்லாம் வந்து கேன் செட் பை சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன், அகாடமிக் அட்டானமி, பட் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அஃபிலியேட்டட் ஆகும். பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் இங்கே அட்டானமஸ் காலேஜஸில், கரிக்குலம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பிஎஸ்ஜி டெக் எய்டட், எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ப்ரைவேட். ஓகேவா? அப்புறம் வந்து இங்கே செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஓகே, அங்கே வந்து உங்களுக்கு ஹை ஃபீஸ் கம்பேர்ட் டு கவர்மெண்ட் அண்ட் எய்டட் காலேஜ், ப்ரைவேட்லி ஓன்டு, நோ கவர்மெண்ட் எய்டு இது. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், ஆல்ரெடி ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆல்ரெடி சொல்கிறது. டீம்டு யூனிவர்சிட்டினா அவங்க ஓனாகவே, டீம்டு யூனிவர்சிட்டி வந்து அவங்க ஓனாகவே என்ட்ரன்ஸ் எல்லாம் எக்ஸாம்ஸ் வச்சு அவங்க அட்மிஷன் எடுத்துப்பாங்க. ஓகேவா? as like SRM, VIT, இதெல்லாம் டீம்டு காலேஜஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கும். டிஃப்ரெண்ட் காலேஜஸ்ஸு எப்படியெல்லாம் வந்து எந்த டிஃப்ரெண்ட் காலேஜஸ் எந்தெந்த இடத்துல, இப்போது என்ஐடி திருச்சி, அப்போது என்ஐடி கர்நாடகா, அப்புறம் என்ஐடி வரங்கல், என்ஐடி கல்கட்டா, இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல போகிறோன்னா ஒரு நெக்ஸ்ட் என்னென்னா கோர்சஸ் ஆஃபர்டு வயா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ். இது கேட்டகரைஸ்டு கோர்ஸ் பேஸ்ட் ஆன் சப்ஜெக்ட் டொமைன், அதோடைய டொமைன் ஃபார் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு. இதுக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு சேர்ந்த மாதிரி நம்ம காலேஜஸும் அதோடைய என்ன சொல்கிறது, ஃபிசிக்ஸ்னால் எந்தெந்த காலேஜில் நம்மளுக்கு கிடைக்கும், கெமிஸ்ட்ரினா எந்தெந்த
ஸ்பெஷலைசேஷன் எந்தெந்த காலேஜில் கிடைக்கும், என்னென்ன கோர்ஸ் டொமைன் கோர்சஸ் இருக்குது, இதை பற்றி. ஓகே, தீஸ் கோர்சஸ் ஆர் ஹெவிலி பிரின்சிபல்ஸ். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இ, அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ, மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், instrumentation and control engineering, robotics and automation, அப்போ மெரைன் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ். ஓகேவா? அப்புறம் கெமிஸ்ட்ரி டொமைன் கோர்சஸ் எப்படி இருக்கும்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, அப்புறம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, அப்புறம் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், நானோ டெக்னாலஜி, அப்புறம் ஃபார்மசிட்டியல் டெக்னாலஜி. இந்த மாதிரி பல வந்து நிறைய இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு புரியும்னு சிலது தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. அதே மாதிரி பயாலஜி டொமைன் கோர்சஸ் என்னென்னா பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி ஆர் பயோடெக்னாலஜி. உங்களுக்கு பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஃபுட் டெக்னாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். பயாலஜி வந்து ஃபுட் டெக்னாலஜி ஷேர்டு வித் கெமிஸ்ட்ரியில் கூட அது ஷேர் ஆகும். இங்கே கூட அது கிடைக்கும் நம்மளுக்கு. அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் டொமைன் வந்து எப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சிஎஸ்சி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா? இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட். இப்போ இதெல்லாம் ஒரு இதுவும் கற்றுக்கணும். நம்ம டெப்த் நாலேஜ் கற்றுக்கணும். நம்ம காலேஜில் கற்றுக்கணும். அதை விட நல்லா கற்றுக்கிட்டா நம்மளுக்கு வந்து ஸ்கில் இருக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜாப் வரும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இதெல்லாம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டர்டிசிப்ளினரி கூட இருக்குது. கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் கூட இருக்குது. அது வந்து ஹெவிலி ஆன் மேத்தமெட்டிக்ஸ், பார்ஷியலி ஆன் லாஜிக் அண்ட் ஃபிசிக்ஸ். ஸோ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பிளெண்ட்ஸ் வித் கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் சிவில் பிரின்சிபல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா இப்போது கெரியர் அனாலிசிஸில் எப்படின்னா சீட் மேட்ரிக்ஸ்னால் எந்தெந்த காலேஜில் எத்தனை சீட்டு தராங்க, அப்புறம் எந்தெந்த கோர்சஸ் வந்து எத்தனை சீட்டு நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்குது, அதை பற்றி தான் நம்மளுக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ சீட் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும்ன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சீட் மேட்ரிக்ஸ் வந்து இங்கே 4 இயர்ஸ் எங்கன்னா ஐஐடி டிசைன் மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரமில் இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் 89 சீட்ஸு, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 129 சீட்ஸு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 85 சீட்ஸு, ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் 44 சீட்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் மேஜர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 46 சீட்ஸு. அப்புறம் 5 இயர்ஸ் வந்து பேச்சுலர் அண்ட் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி டியூவல் டிகிரி. இங்கேயும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து 60 சீட்ஸு. அந்த மாதிரி பிடெக்கில் வந்து பிடெக்கு எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் எம்டெக்னு விஎல்எஸ்ஐ டிசைன் அது ஒரு 20 சீட்ஸு. இந்த மாதிரி பல விதமான நம்மளுக்கு வந்து செட் மேட்ரிக்ஸ்னால் இதுதான். எப்படி ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். அப்புறம் ஐஐடி டெக்னாலஜி மெட்ராஸ் எப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் அங்கே இந்த மாதிரி 4 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. அதுவும் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் அதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு இது இருக்கும். நம்மளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கோர்ஸ் எப்படி கிடைக்கும்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி தமிழ்நாடு TNEA.online.org போனால் கூட நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன காலேஜில் என்னென்ன கோர்ஸ் என்னென்ன சீட்டு அவைலபிலிட்டி இருக்குது தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா
ஐஐடி டெக்னாலஜி மெட்ராஸில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அப்புறம் பயாலஜி இன்ஜினியரிங் 43 சீட்ஸு, ஏரோஸ்பேஸ் வந்து 63 சீட்ஸு, கெமிக்கல் எனர்ஜி 117 சீட்ஸு, அப்புறம் சிவில் இன்ஜினியரிங் 127 சீட்ஸு. இந்த மாதிரி பல சீட்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 87 சீட்ஸு, எலக்ட்ரானிக் ஃபிசிக்ஸு 42. ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுன்றது பார்த்துக்கலாம், எவ்வளோ சீட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த சீட் அந்த சப்ஜெக்ட் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுதான் நம்ம பண்ணணும்ன்றது உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவ் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நல்லா யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு TNEA 2024 ஆன்லைன் அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் ப்ரொசீஜர். அது வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு எப்படின்னா, இப்போது தமிழ்நாட்டில் வந்து ஸ்டெப் 1 வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ஓகே, அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியட் வந்து May 6லேருந்து June 6 வரைக்கும் தான், 2024 தான். அது அந்த மாதிரி டைமில் தான் போட்டிருக்காங்க. அது வெப்சைட் சொல்லியிருக்கேன்ல, TNEA.online.org. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 ஃபார் OC BC, அப்புறம் வந்து MPC DNC BCMக்கெல்லாம். அதே வந்து 250 வந்து SC SCA SCAA SCAST. ஓகே, பேமெண்ட் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, UPI, டிமாண்ட் டிராஃப்ட், required documents in 10th +2 mark sheets, TC, community certificate, if applicable nativity certificate தேவைப்பட்ட இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு, if applicable ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட்ஸ், ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், physically any problem, you can income fees for fees construction, income certificate. Step 2 random number assignment. Each applicant is assigned unique 10. This is used for tiebreaker when candidates have identical scores. Okay. Steps 3 வந்து certification verification. Verification period வந்து June 13th to June 30 வரைக்கும் 2024 online verification through uploaded documents. In-person verification TNEA facilitation centers. Example sports quota. Okay. Step 4 வந்து rank list publication. Rank list publication ரிலீஸ் டேட் வந்து July 10th 2024. இதில் வந்து கிரிவன்ஸ் ரீட்ரெஸ்னல் July 11th to July 2024. ரேங்கிங் க்ரைட்டீரியா, அப்புறம் வந்து மார்க்ஸ் ஆர் நார்மலைஸ்டு டு த total of 200. total of 200ல மேக்ஸ்க்கு 100, ஃபிசிக்ஸில் 50, கெமிஸ்ட்ரியில் 50 இருக்கணும். ஓகே. ஆன்லைன் கவுன்சிலிங் நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 ஆன்லைன் கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ் இருக்கும். அது எப்படின்னா, கவுன்சிலிங் ரவுண்ட்ஸில் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் இருக்கும். 7.5% கவர்மெண்ட்டு ஸ்கூல் கோட்டா. ஓகேவா? July 22, 23, 24. Other special reservation is July 25 to 27, 2024. Okay, general counseling வந்து July 29th to September 3rd, 24. Supplementary counseling வந்து September 6 to 8, 2024. ஸோ இங்கே வந்து SCA to SC counseling September 10th to 11, 2024. Each counseling rounds includes choice filling, duration 3 days. Candidates list prefer college courses in order to priority. Seat allotmentation எப்படின்னா based on rank, reserved category and availability. Confirmation of allotment. This candidates can accept and decline the allotted seat. அப்புறம் வந்து இது மூணாவதாச்சு. நாலாவது என்ன, ரிப்போர்ட்டிங் அண்ட் ஃபீஸ் மேனேஜ்மெண்ட். அக்செப்டட் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ரிப்போர்ட் த அலாட்டட் காலேஜ் அண்ட் TFC மே. ஸோ இதில் என்ன சொல்ல வரோன்னா, இங்கே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸில் எப்படி நடக்கும், என்ன நடக்கும்னு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் இது வரைக்கும்.
ஸோ ஆன்லைன் அட்மிஷன். நெக்ஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் எப்படி நடக்கும், கவுன்சிலிங் ஷெட்யூல், கவர்மெண்ட் 7.5%, ஒகேஷ்னல் ஆர் ஜென்ரல், இதை பற்றி ஒரு வாட்டி பார்க்கலாம். ஓகே, இது என்னென்னா இப்போது கவர்மெண்ட் 7.5% வந்து ஸ்பெஷல் ரிசர்வ்டு கேட்டகரிஸ். அது எப்படின்னா கேண்டிடேட்ஸ் டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்டர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மென், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அது சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். எப்படின்னா ஜூலை 22, 2024 10 AM, ஜூலை 22 வந்து 7 PM வரைக்கும், அந்த ஒரு நாளெல்லாம் அவங்களுக்கு தான். அப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி பல விதமாக நம்ம தான் இதை தேடி கண்டுபிடிச்சி அந்த கவுன்சிலிங்கெல்லாம் போய் நம்மக்கிட்ட என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு, நம்மக்கிட்ட எதுனா எக்ஸ் சர்வீஸ்மென் இது இருக்கா, அப்பாவோடைய யாருன்னா எக்ஸ் சர்வீஸ்மென் இருக்கா, இல்லைனா உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இது வழியாக நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன், அலாட்மெண்ட் ஜூலை 23, 2024 அப் டு 5 PM அலாட்மெண்ட். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ஸ் ரிலீஸ் ஜூலை 23, 2024 9 PM. சரியா? இங்கே சோர்ஸ் எங்கேருந்து எடுத்தோன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் தான் அந்த சோர்ஸ், இதோடைய ஷெடியூலெல்லாம் அங்கேருந்து தான் இந்த கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து இந்த சோர்ஸ் எடுத்துடணும். அங்கேருந்து தான் இன்ஃபர்மேஷன் எடுத்துருக்கு, உங்களுக்கு சொல்கிற இன்ஃபர்மேஷன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் ஷெடியூல் அதெல்லாம் சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹூ ஆர் எலிஜிபிள், கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி இருக்கணும், ஹூ ஆர் எலிஜிபிள், அப்புறம் வந்து ரவுண்ட் 1, 2, 3 ரெஸ்பெக்டிவ்லி. இங்கே வந்து ரவுண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஹை ரேங்க் கேண்டிடேட் ஃபஸ்ட்டு, அப்புறம் அகாடமிக் ஜென்ரல் கேட்டகரி, அக்ரிகேட் மார்க்ஸ் வந்து 200 to 179. ஓகே, ரேங்க் ரேஞ்ச் 1 to 26,654. ஓகேவா? கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டடின்னு வந்து 7.5% சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் அக்ரிகேட் மார்க்ஸ் வந்து 200 + 200 to 179. ஸோ இங்கே வந்து ரேங்க் ரேஞ்ச் வந்து 1 to 1,343. ஓகேவா? ஒகேஷ்னல் கேட்டகரி இவங்க அக்ரிகேட் மார்க்ஸ் வந்து 199 to 85 இருக்கலாம். அதே ரேங்க் எப்படின்னா 1 to 2,267 வரைக்கும் இருந்தால் அவங்க வந்து செலக்டட் இந்த காலேஜஸில் எடுக்கலாம், அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புரியுதா? அதனால தான் இந்த கேட்டகரியெல்லாம் இப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அப்புறம் மிட் ரேங்க் கேட்டகரிஸ், வைல் ஸ்பெசிஃபிக் கட் ஆஃப் ரேங்க் ரேஞ்சஸ் ரவுண்ட் டு இஸ் நாட் எக்ஸ்பிளேட்டரி. இது எப்படின்னா this round typically includes the candidates with aggregate marks slightly lower those in round 1. round 1ல நல்லா மார்க் எடுத்தவங்க, நல்லா வந்து என்ன சொல்கிறது எக்ஸாம் அந்த கட் ஆஃப் எடுத்தவங்க அவங்கெல்லாம் போவாங்க. அதுக்கு அடுத்த மீதி இருக்கவங்க இதில் இந்த ரவுண்டில் விழுவாங்க. ஓகே, ரிமைனிங் வந்து ரவுண்டு 3ல் வருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி ஃபார் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸில் ஸ்கூல் போர்டு, நேட்டிவிட்டி, இதை பற்றி பார்க்கலாம். சரியா? இதை பற்றி பார்க்கும்போது நேட்டிவிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது எங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து நேட்டிவிட்டி க்ரைட்டீரியா எப்படின்னா தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் who have studied in தமிழ்நாடு from classes 8 to 12 are automatically considered native. Students native to தமிழ்நாடு but who studied outside the state can also apply. ஓகே, அதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நேட்டிவ் தமிழ்நாடு இருந்தால் அவங்க வேறு இடத்துல படிச்சிருந்தா கூட இந்த நேட்டிவ்னால அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் ஒன்லி அண்டர் த ஓப்பன் காம்படிஷன் ஓசி கேட்டகரி. அந்த கேட்டகரியில் இருக்கவங்க கூட தான் இவங்க போட்டி போட்டு உள்ளே வரணும். cannot claim reservation under எந்த ரிசர்வேஷன்லேயும் இவங்க வர முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா அப்புறம் அதர் ஸ்டேட்ஸ் வந்து ஓப்பன், அது சொல்லிட்டேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், ரெகுலர் அகாடமிக் ஸ்ட்ரீம் இருக்கணும்,
ரெகுலர் அகாடமிக் ஸ்ட்ரீம் இருக்கணும். அவங்க ரெகுலர் அகாடமிக் ஸ்ட்ரீம் இருக்கணும். ஓகேவா, ரெகுலர் அகாடமிக் ஸ்ட்ரீம் இருக்கணும். அப்புறம் வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து ரிக்வயர்டு மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கணும். மினிமம் அக்ரிகேட் பர்சன்டேஜ் சப்ஜெக்ட் வந்து இருக்கணும். அப்போது ஜென்ரல் கேட்டகரி 45% கொடுப்பாங்க. பிசி அப்புறம் முஸ்லீம் பிசி 40%, எம்பிசி டிஎன்சி 40%, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வந்து 40%. ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம்னா eligible if studied maths, physics, chemistry along with any occasional subject related to engineering and technology. Same minimum marks as academic stream. Recognized boards Tamil Nadu state government higher secondary school or CBSE, any other recognized board equivalent to class 12 subject to Tamil Nadu government approval இருக்கணும். ஏஜ் லிமிட்டு ஜென்ரல் பிஇ பிடெக் கோர்ஸ் வந்து நோ ஸ்பெசிஃபிக் ஏஜ் லிமிட். மெரைன் இன்ஜினியரிங் மேக்ஸிமம் 25 இயர்ஸ் தான். ஓகேவா, ஆஸ் ஆன் July 1st யுவர் இயர் ஷுட் பி அட்மிஷன். ஏன்னா அங்கே நேவியில் வந்து ரொம்ப சீக்கிரம் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ரொம்ப நாள் வந்து நேவியில் ஒர்க் பண்ண முடியாது. யாராக இருந்தாலும் வாலண்டரியில் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஒரு 6 மாதம் அதில் வேலை செய்கிறது, 6 மாதம் வீட்டில் இருக்கிறது, அந்த மாதிரி நடக்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகும்போது அங்கே இருக்கிறவங்களே சீக்கிரம் 30 இயர்ஸ் முன்னாடியே அங்கே சீக்கிரம் அதை முடிச்சிட்டோன்னா, படிப்பு சீக்கிரம் முடிச்சிட்டோன்னா ஒரு 5-6 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ஒர்க் பண்ணது கிடையாது. ஸோ மினிமம் இயர்ஸ் தான். அங்கேயும் வந்து லிமிட்டேஷன் ஆஃப் ஏஜ் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரிக்வயர்டு ஃபார் ஆல் கோர்சஸ் மெடிக்கல் சர்டிஃபைடு அண்ட் நீடட் அட் அட்மிஷன் டைம். மெரைன் இன்ஜினியரிங்க்கு வந்து ஹை ஃபிட்னஸ் இருக்கணும். ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பை எ DGS approved doctor. Okay, other categories children of central government PSU employees who have worked for Tamil Nadu at least 5 years அவங்க ஒர்க் பண்ணி அவங்க எலிஜிபிள் வித் ப்ரூஃப் இருக்கணும். Children of Tamil Nadu all India service officers can apply regardless of a schooling location. இப்போது ஸ்ரீலங்காவில் இருக்கவங்க எப்படின்னா, ஸ்ரீலங்கா தமிழ் with proper documentation can apply under the certain conditions. அவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் தான் கேட்டகரி. அப்புறம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேட்டிவிட்டி தமிழ்நாடு ஸ்டடீட் இன் அதை 8 to 12 ஸ்கூலிங் வந்து கவர்மெண்ட் ஆர் சிபிஎஸ்சி கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்ட் போர்ட். சப்ஜெக்ட் வந்து சோஷியல் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரிவலண்ட் அதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஜென்ரல் வந்து 45%, அப்புறம் 40% ஃபார் பிசி எம்பிசி, இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகேவா, ஏஜ் லிமிட் அதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கா எப்படியெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி ஃபார் அட்மிஷன், ஸ்கூல் போர்டு, நேட்டிவிட்டி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். கட் ஆஃப் பற்றி சொல்லியிருந்தேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்டேஷன். என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் சொல்லுங்கள். ஈஸி தானே. என்ன டாக்குமெண்ட் சொல்லுங்கள். மேண்டேட்டரி உங்களுடைய நீங்கள் கவுன்சிலிங் வர பிரிண்ட் அவுட் தேவைப்படும். 10th சர்டிஃபிகேட் தேவைப்படும். இல்லை எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் ரெண்டும் 10th சர்டிஃபிகேட் தான் சொல்லுவாங்க. இப்போ எஸ்எஸ்எல்சியும் சொல்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் +2 HSD ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆர் ஈக்குவலன்ஸ் குவாலிஃபையிங் எக்ஸாம் மார்க்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் டிசி கம்பல்சரி வேணும். எங்கே படிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்து நீங்கள் பேக்வேர்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக காட்டணும். ஒருவேளை நேட்டிவிட்டி தேவைப்பட்டதுன்னா அப்ளிகபிள் நீங்கள் கொண்டு வரணும். கிளைமிங் பெனிஃபிட்ஸ் ஆர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கண்டிப்பாக உங்கள் ரிசர்வேஷன் ஏதாவது இருந்ததுன்னா இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொண்டு வரணும். ஓகேவா. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எம்டெக்கோ வேறு எம்எஸ்சியோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு கிரேட் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் ஃபார் அப்ளையிங் ஃபார் த கிராஜுவேட் கோட்டா அதில் கூட உங்களுக்கு அது தேவைப்படும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட்ஸ், பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், ஒரு வேளை பர்சனுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் வேணும். எக்ஸ் சர்வீஸ்மேனு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் ஆதார் கார்டு,
வேலிட் ஆதார் கார்டு நம்பர், ஆதார் கார்டு ப்ரூஃப் அதெல்லாம் கொண்டு வரணும். ஓகேவா? அடிஷ்னலாக என்ன வேணும்னா ஸ்கூல் சர்டிஃபிகேட் கோட்டா ஏதாவது இருந்தால் உங்கள்கிட்ட 7.4 கோட்டா அந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தால் அதை எடுத்துகிட்டு வந்து காட்டணும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவைப்படுறது டாக்குமெண்ட்ஸ். நிறைய சொல்லிட்டேன் உங்களுக்கு. இன்னொன்று என்னென்னா, இப்போது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸில் ரிசர்வேஷன் சீட்ஸு அது வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, ரிசர்வேஷன் சீட் த்ரூ அவுட் த தமிழ்நாடு எப்படியெல்லாம் அலாக்குலேட் பண்ணுவாங்க. இப்போது ஓப்பன் காம்படிஷன் ஓசிக்கு அவங்கக்கிட்ட எந்த சர்டிஃபிகேட்டும் இருக்காது, எதுவுமே இருக்காது, எது இருந்தாலும் யூஸ் ஆகாது. ஓகேவா? 31% மேபி ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தால் மேபி அந்த கோட்டா யூஸ் ஆகுமோ. ஓகே, அப்புறம் வந்து அப்புறம் வந்து பேக்வேர்ட் கர்சஸ் 26% பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம் பிசிஎம் 3.5%, மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ் டிஎன்சி எம்பிசி டிஎன்சி 20%, ஷெட்யூல் கேஸ் எஸ்சி வந்து 15% இருக்கும். அப்புறம் வந்து ஷெட்யூல் ட்ரைப் 1%, ஷெட்யூல் கேஸ்ட் எஸ்சிஏ அவங்க வந்து 3%. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு தேவைப்படுறது என்னென்னா ரிசர்வேஷன் எந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க, எப்படியெல்லாம் கொடுக்குறாங்கன்றது தான். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் வந்து ஹாரிசான்டலாக இது எப்படின்னா 7.5% கவர்மெண்ட் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோட்டா தராங்கள, அதில் டிஃப்ரெண்ட்லி பிடபிள்யூடி 5%, எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டா 1%, ஸ்போர்ட்ஸ் கோட்டா 0.5, occasional stream reservation. A separate number of seats are reserved and occasional stream students allocated a specific course like mechanical, electrical, civil, textile, etc. Okay, first grade tuition fee value. While not a seat reservation, students who are in the first grade in their family are eligible for full tuition fees waiver under the certain condition. Relevant certificate must be provided. அப்படின்னா இப்போது while not சீட் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலை, அவங்க வந்து வீட்டுக்கே ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவேட் ஆகுறாங்க வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஃபேமிலினா அவங்க வந்து அது ரிலவெண்ட் சர்டிஃபிகேட் எடுத்து வந்து காட்டி அவங்க வந்து சில கொஞ்சம் கன்செக்ஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபார் 10 seat intake particular branch சீட் ஸ்ப்ளிட் இந்த மாதிரி தான் நிறைய வந்து நம்மளுக்கு வந்து சீட்டெல்லாம் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து பிரித்து கொடுக்குது. எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஓசிக்கு எப்படி, ஜென்ரலுக்கு எப்படி கோட்டா எப்படி அப்படி கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போ வந்து அப்ராக்சிமேட் இயர்லி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் எய்டட், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் எப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்து வருது சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஃபீஸ் வருதுன்னு. எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி இயர்லி 7,000 to 10,000. ஓகே, ரிமார்க்ஸ் இன்க்ளூட்ஸ் இன்ஸ்டியூஷன் லைக் அண்ணா யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் இவ்வளோ கம்மியாக வாங்குவாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் 8,000 to 12,000, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அக்ராஸ் தமிழ்நாடு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அப்ராக்சிமேட் இயர்லி சொல்கிறேன். கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் 15,000 to 25,000, லோயர் ஃபீஸஸ் பார்ஷியலி ஃபண்டட் பை த கவர்மெண்ட். அப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரைவேட் காலேஜஸ் 50,000 to 1,25,000, வேரியஸ் வைட்லி சப்ஜெக்ட் டு தமிழ்நாடு ஃபீ ஃபிக்ஸேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த பல விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, கெரியர் அனாலிசிஸில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸில் நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, எந்த சப்ஜெக்ட் டொமைனில் நம்ம பார்த்தோம், சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தோம், எந்தெந்த காலேஜ் ஹவு மெனி சீட்ஸ் பார்த்தோம். இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு டிஎன்இஏ டிஎன்இஎன்ஓ
TNEA online.org TNEA online.org அதில் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, அப்புறம் வந்து ஆன்லைன் அட்மிஷன் பற்றி பார்த்தோம். கவுன்சிலிங் ஷெட்யூல் கவர்மெண்ட் 7.5 ஒகேஷ்னல் அண்ட் ஜென்ரல் பற்றி பார்த்தோம். ஹூ ஆர் எலிஜிபிள், அப்புறம் கட் ஆஃப் எவ்வளோ, ரவுண்ட்ஸ் 1 and 3 ரெஸ்பெக்டிவ்லி எவ்வளோ எத்தினி வருது, அது எத்தினி ரவுண்டில் எப்படியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது, இதெல்லாம் எலிஜிபிலிட்டி இப்போ டிஎன்இ அப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸ் நீடட், ரிசர்வேஷன் சீட்ஸ், ஹவு சீட்ஸ் ஆர் ஸ்பிளிட் அக்ராஸ், நெக்ஸ்ட்டு அண்ட் டேப்லெட் த அப்ராக்சிமேட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் எய்டட், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் எப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகேவா? ஸோ ஓவராலாக இதை பற்றி பேசியிருக்கோம். நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி பேசியிருக்கோம். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் அனுப்புகிறேன். அதுலேயே பாருங்கள், வெப்சைட்ஸும் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதில் பாருங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். பாய், சைனிங் ஆஃப் யோர் மீனா. தேங்க்யூ.